அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஆகஸ்ட் 18, 2026 செவ்வாய்க்கிழமை. மாலை நேரம் மணி 5. ரைட் நவ் இந்த லொக்கேஷன் ஈரோடு டிஸ்ட்ரிக், அதில் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் திட்டமலை அப்படின்ட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. திட்டமலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு அமைதியான இடம். ஒரு குன்று தான், ஒரு சின்ன மலை, சுற்றி எல்லாம் பிளெயின் லேண்டு, விவசாய நிலம். ஒரு குன்று, அழகான குன்று. நான் வரும்போது எல்லாமே பார்க்குறேன், இது ரொம்ப ஏகாந்தமாக அமைதியாக தான் இருக்குது. அதிகமான பக்தர்கள் யாரும் வரதில்லை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஏதோ காலையில் வந்துட்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சாயந்தரம் நேரம், கூட்டம் யாரும் இல்லை. நான் வந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் யாரும் இல்லை. ரொம்ப ரம்யமான ஒரு இடம். சமீப வருடங்களாக எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் என்னுடைய குழந்தை விளையாடி அனுபவம் எடுத்த ஒரு சிறப்பான இடம். ஸோ இதை ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவே ஃபைல் பண்ணுறேன். அப்புறம் அப்படியே மேலே போனால், இப்போ மேலே போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் பார்க்குறோம். இங்கே இருக்கிற அனுபவம், இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குங்கிற அனுபவம் மட்டும் எடுத்துக்கிறோம். பார்க்கும்போதே ஒரு பழமை தெரியுது. 2026 மாதிரியே ஃபீல் ஆகிறதில்ல இங்கே வந்தோம் அப்படின்னா. இந்த கோவில்லாம் இன்னுமே இப்படி ஒரு அமைதி. சாயந்தர நேரம்லாம் வந்தால் யாருமே இருக்க மாட்டாங்க. 6 மணி 7 மணி அந்த மாதிரியான டயத்தில் நான் ஒரு 8 வரைக்கெல்லாம் கூட உட்காந்து பார்த்துருக்கேன். நைட் நேரம் அவ்வளோ அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி, அன்டயத்தில் நம்ம மட்டும் உட்காந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். இருந்தாலும் யாரும் ஒன்றும் கேள்வி கேட்டதில்லை. பட் அன்டயத்தில் தெரியாத இடத்துல அது அனாவசியமாக இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம ஒரு அமைதிக்காக இருப்போம். சரி, ஓகே. இங்கே ஒரு விநாயகர் சன்னதி. அதே மாதிரி இந்த இடத்துக்கும் என் லைஃபோட டஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடினமான நேரங்கள்ங்கிறோம் இல்லையா, அதுக்கும் இந்த இடத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. எப்பெல்லாம் வாழ்க்கையின் ஒரு கடினமான சூழல் வருதோ அப்பெல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கான ஒரு பாக்கியம் கிடைக்குது. அது மன அமைதிக்கு நல்லா வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் சில நேரம் இந்த இடத்த பார்க்கும்போது அந்த பழைய மனக்கசப்புகள், அதெல்லாம் வீழ்ச்சிகள், அன்றைக்கி இருந்த அந்த மைண்ட் செட், அதெல்லாம் ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நான் ஏதோ சென்டிமெண்ட்டான கதைகள் சொல்லிகிட்ருக்கேன். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இப்போ இந்த கோவிலுடைய ஓவரால் வியூ அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பழமை இவ்வளோ அருமையாக இருக்குது. ஓம் நம சிவாய. இந்த சுண்ணாம்பு கலர் கட்டடங்கள்லாம் இப்போ சமீப காலமாக பார்க்கவே முடியறதில்ல. எல்லா பக்கம் டைல்ஸ் அப்படி இப்படின்லாம் போட்டு டெவலப் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பழைய கால கல் சிற்பங்கள் அருமையாக இருக்குது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மெயின் ரோடு தான். மெயின் ரோடு மீன்ஸ் ஒரு கிராமத்து ரோடு, சரிங்களா? டவுன் பஸ் எல்லாம் போகும், லிமிட்டடான பஸ்ஸஸ் இருக்குது. இந்த ரோட்டுக்கு பக்கம் இருந்தாலுமே எவ்வளோ ஒரு அமைதியை உணர முடியுது. இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இன்னுமே இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாக்கியம். அதை பதிவு செஞ்சாவது வச்சுக்கலாம். நாளைக்கு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் வரும், எப்படி இருக்கும், உலகம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த அமைதியை அப்படியே பதிவு செஞ்சு வைப்போம் அப்படின்ட்டு ஞாபகார்த்தமாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரம்யமாக இருக்குது இந்த அனுபவம். சிவசிவா. ஓம் நம சிவாய. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி. இங்கே ரோடு
ஏன்னா தண்ணி வசதி இல்லை, அது ஒன்று தான் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா இது அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்காது. இருந்தாலும் நான் ரசிச்சுட்டு போகிறது உண்டு, இங்கே அனுபவம் எடுத்துகிட்டு போகிறது உண்டு. அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு இருட்டான சூழல், மழை பெய்யக்கூடிய பாருங்கள் அந்த மழை மேகங்கள்லாம் இப்போ கொஞ்சம் எல்லாம் களைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சது, சூப்பராக இருந்தது. அந்த அனுபவம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நேரம் இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஓம் நம சிவாய, ஓம் நம, ஓம் நம சிவாய. என்னதான் வண்டி வாகனங்கள் அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தாலுமே நமக்கு இந்த தனிமை ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இங்கே ஒரு அரச மரத்துக்கு கீழே தான் அந்த விநாயகர் சன்னதி பார்த்துருந்தீங்க. ஓம் நம சிவாய. அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா கோவில் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் இந்த ஒரு மண்டபம். ஓம் நம சிவாய. ஓகேங்க, அந்த மழைக்கால மேகங்கள், அந்த மழை மேகங்கள்லாம் போயிடுச்சு. அதனால் எனக்கு அந்த ரசிக்கக்கூடிய இந்த ரசனையே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி, இந்த ஒரு சின்ன பதிவு இதோட கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நான் அந்த மழை மேகங்களுக்காக தான் மெயினாகவே வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். நல்லாயிருக்கு. கொஞ்ச நேரம் மழைக்கு ஒதுங்கலான்னு தான் வந்து இந்த மண்டபத்தில் ஒதுங்கினேன். குழந்தையுடைய ஞாபகம் அதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணிவிட்டு இறைவனை வழிபட்டுட்டு அப்படியே அனுபவம் எடுத்தேன். சூப்பராக இருந்தது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி தனிமையான கோவில்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், சரிங்களா? நல்ல ஒரு இடம். 2026லேயும் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடமெல்லாம் பார்க்குறது ஒரு பெரும் பாக்கியம். நைட் நேரம்லாம் வந்தால் ரொம்பவே ரம்யமாக இருக்கும். லைட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு மைல்டான லைட் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு அளவான வெளிச்சம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இந்த ஒரு அனுபவம் என்னுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் இருக்கட்டும், அண்டு பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன், பதிவு செய்கிறேன், சரிங்களா? மிக்க நன்றி. இறைவனின் அருள் எல்லோருக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே, இந்த ஒரு நல்ல பாக்கியம் கொடுத்த இறைவனுக்கு மிக்க நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஓம் நம சிவாய்.